ரொம்ப நாளா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த Yamahaவோட MT-125 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா, இந்தியால லான்ச் வந்து Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. MT-125 பொறுத்தவரைக்கும் 1,25,000 எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ்ல இந்தியால நம்ம எதிர்பார்க்கலாம். MT-125 பார்த்தீங்க அப்படின்னா, FZக்கு கீழ தான் இத வந்து இந்தியால பொசிஷன் பண்ண போறாங்க. ஸோ என்னதான் இது வந்து பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்லாட்டி வந்து இந்த பைக்கோட CZ 125 இருந்தாலுமே உங்களுக்கு FZஐ விட ரொம்பவே பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் அதை விட ரொம்ப பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்கை தான் கொடுத்துருக்காங்க. MT-125 பார்த்தீங்கன்னா இந்த 2025 மாடலை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 125cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னா MT-125 தான். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MT-15ஓட சேம் இன்ஜின் தான். அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-ஸ்ட்ரோக் 4-வால்வ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.2 ஹார்ஸ் பவரும் 11.4 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் USD கொடுத்தாங்கன்னா இன்னும் பிரைஸ் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கு. டியூவல் சேனல் ABS இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதே சேம் கான்செப்ட் தாங்க. இந்தியாவில் நமக்கு வந்து இப்போதைக்கு சிங்கிள் சேனல் ABS கொடுத்துட்டு மேபி 2026ஓட அப்டேட்டட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு டியூவல் சேனல் ABS கொடுக்கறதுக்கும் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியல் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸாக இருக்குது. வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17 இன்ச் அலாய் வீல்ஸில் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்டுங்க. ஸோ MT-15ல் இருக்கக்கூடிய சேம் அதே டிசைன் தான் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட். இந்த லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட்டடான ஒரு பை ஃபங்க்ஷனல், அதாவது மோனோக்ரோம் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட், LED டெய்ல் லைட், இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு LEDல தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பைக்கில் கிளஸ்டர் வந்து ரொம்ப சூப்பரான கிளஸ்டராக இருக்குங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேபி இந்தியாவில் வந்து நேவிகேஷன் எல்லாமே இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் லான்ச் பண்ணும்போது நேவிகேஷன் இல்லைனாலும் அப்டேட்டட் மாடலில் அப்கமிங் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேவிகேஷனும் இந்த பைக்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 125 கிலோகிராம் தான் இந்த பைக்கோட வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபுட் பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் பெக்ஸை பொறுத்த வரைக்கும் அலுமினியம்ல கொடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் நல்ல பில்ட் குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்டைலிஷான இருக்கு. அண்ட் ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பான அந்த ஒரு எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு அந்த ஒரு ஷார்ப்பான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு உண்டான அந்த ஒரு டிசைன் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். சைட்ஸ்ல அங்கே எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷியோ வெயிட் பாடி அதோட வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கார்னரிங்கில் கட் பண்ணி போகிறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு வெஹிக்கிளை நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு அதை அப்படியே சூப்பரான ஒரு பெஸ்ட்டான 125cc கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 125, கவாசகி அப்கமிங் லான்ச் பண்ண போகிற Z125, இந்த மாதிரியான பைக்ஸ், அதுக்கப்புறம் ஹோண்டாவோட CB 125 எல்லாமே இது ஒரு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ MT-125 கண்டிப்பாக இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா XSR 125 இல்ல XSR மாடல் லான்ச் ஆகுமா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னதான் நம்ம வரும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில் மற்ற பைக்ஸ் லான்ச் பண்ணும்போது Yamaha அஃபிஷியலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அப்கமிங்கில் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்றதுனால உடனே நாளைக்கே வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க, இல்லை அஃபிஷியலாக இந்தியாவில் சொல்லலை அப்படிங்கிறது இல்லை. நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்டில் இந்த பைக் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாலையும் வரும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியாவில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் MT-125 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 125cc. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.